இது கிட்டத்தட்ட 72 ஆண்டுகள் வரலாறு இது நடந்ததே கிடையாது. அப்போ இது மெல்ல உருமாறும்போது எங்களுக்கான வெற்றியை நோக்கி அற்புதமாக நகர்ந்து வரும். அப்ப ஆட்சி மாற்றத்துக்கு தமிழகம் தயாரா இருக்காங்க, அது சீமான் அவர்களா இருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. எங்களுக்கு வந்து இப்போ வந்து இவங்க கேப்டனுடைய கட்சி வந்து எங்களோட இணைஞ்சது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. இப்ப எங்கள்கிட்ட 6% இருக்கக்கூடிய கட்சி இணைஞ்சதுனால திமுக ஸ்ட்ராங் ஆயிருச்சு. அசையாத ஒரு திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே கூட்டணி கட்சி தான். தனித்து நின்றா தோல்வி பெறக்கூடிய கட்சி தான் திமுக எடுத்துக்கலாம். திமுக ஒருவேளை தனித்து நின்றா தோல்விதான், அதுல ஒண்ணும் எங்களுக்கு மாற்று இல்லை. மக்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. உங்களுக்கு தேவை பதவி, வெற்றி, பணத்தை கொள்ளையடிக்கணும். பணத்தை கொள்ளையடிச்சு உனக்கு பங்கு ஓட்டு கொடுக்குறோம், நீ வாங்கிட்டு போய் நீ உங்க ஒப்பாரும் வீடு கட்டி வாழுங்க. அதனால எல்லா ஆட்சியிலையும் எல்லாமே நடக்கும், புரிஞ்சுக்கோங்க. அதனால நாளைக்கு சீமா வந்தாக்க நடக்காதா? அவருதான் மரண தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. நீங்க அதாவது திமுக அதிமுக இவங்க மீதே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லுங்க, நான் வரிசையா சொல்றேன். ஸோ இதனால நம்ம நாட்டில் வந்து ஏமாத்துறது தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அரசியல்வாதியில இருந்து, வியாபாரிகள்ல இருந்து, விவசாயிகள்ல இருந்து. அரசியல்வாதின்னு குறிப்பிட்டிருக்கீங்க, அப்ப திமுகவும் அரசியல் பண்ணிக்கிட்டு எல்லாமே தான் அரசியல்வாதி இல்ல. திமுக என்ன திமுக என்ன, அந்த மெயின் இதே கெட்டு போச்சு. எது கெட்டு போச்சு? காரணமே திமுக தான். ஆமா, திமுக தான். ஏன்னா நாங்க 67ல இருந்து நாங்க ஆட்சி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிய சவராக்கி எல்லாம் வச்சுட்டோம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்துல நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு தொகுதிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? இதுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்பு எல்லாமே எதுகை மோனைதான் இருந்திருக்கு, நேருக்கு எதிர்மாறாக தான் இருந்திருக்கு. அதனால கருத்து கணிப்பு என்பது வந்து அவரவர்கள் சார்ந்து அவர்கள் எடுத்து போட்டுக்கிறது, புரியுதுங்களா? 2021 வந்து 2% வாங்க தாண்ட மாட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி பல கருத்து கணிப்பு வந்தது. 8.22 வந்து நின்னாப்ல. அப்போ அந்த கருத்து கணிப்பு சொன்னவெல்லாம் போயிட்டு ஒரு அறையில் படுத்து தூங்கிட்டான். அதனால் கருத்து கணிப்பு என்பது உங்களுக்கு தகுந்த மாதிரி உருவகப்படுத்திக் கொள்வதோ கருத்து கணிப்பு இல்ல. இப்ப ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட வந்து 8-10 தொகுதிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 8% வாக்கு வச்சிருக்க உங்களுக்கு 1%, அதாவது 8% வாக்கு வச்சிருக்க உங்களை ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சொல்றது யாருன்னு பார்க்கணும். அதாவது சீமானுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிர் நோக்கம் கொண்டவர்கள் தான் இந்த விஷயத்த இந்த கேள்விகளை இல்லை இந்த கருத்துக்களை சொல்றவங்களா இருப்பாங்க, புரியுதுங்களா? இவரை பொறுத்தவரையில் 8.22 என்பது வந்து 2024 வாக்கு சதவீதம். இந்த முறை குறைந்தபட்சம் 20% வாக்குக்கு மேலே போகும். குறைந்தபட்சம் ஒரு சராசரி ஒரு 50-60 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்வதற்கான அடிப்படை வேலைகளை இப்போ செஞ்சுட்ருக்கோம், புரியுதுங்களா? இங்கே சட்டமன்ற தொகுதியில் வெல்லவே முடியாது, சீமானுக்கான மக்கள் சக்தியே கிடையாது அப்படின்றது அந்த போக்கே இப்போ மாறி போச்சு. ஒரு காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது போக இன்றைக்கு வாக்காளர்கள் சீமானுக்கு திரள் இது அந்தந்த இடங்களில் பிரச்சார இடங்களை கொடுத்து அந்த வாக்கினுடைய அந்த போக்கையை மாற்றிட்டு இருக்காங்க, அரசியலோட போக்கையை நேர் எதிராக மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய ஆகப்பெரிய வெற்றி தானே. இது கிட்டத்தட்ட 72 ஆண்டுகள் வரலாறு இது நடந்ததே கிடையாது. அப்போ இது மெல்ல உருமாறும்போது எங்களுக்கான வெற்றியை நோக்கி அற்புதமாக நகர்ந்து வரும். ஆட்சி மாற்றத்துக்கு தமிழகம் தயாரா இருக்காங்க, அது சீமான் அவர்களா இருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, இப்போ நாங்கள் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சார கூட்டமாக போகும்போது எல்லா இடங்களிலும் ஸ்லம் ஏரியா முதற்கொண்டு உச்சபட்ச அடுக்குமாடி குடியிருப்புவாசிகள் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள். அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள். விஜய் வந்ததுனால வாக்குகள், அதாவது அந்த வாக்கினுடைய சதவீதம் கொஞ்சம் மற்றவர்களுக்கு திமுக அதிமுகவுடைய பிரமுகர்களுக்கு குறையும் மொழிய எங்களுக்கான அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் வாக்குகளோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான சூழலோ அதிகரிக்கும் மொழியோ குறையாது. சார், இப்ப சார் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, விஜய் அவர்கள் வந்ததுனால திமுகவுடைய வாக்கோ இல்ல அதிமுகவுடைய வாக்கோ தான் குறையுமே தவிர்த்து நாம் தமிழருடைய வாக்கு குறையாது
அதிகம் தான் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஏமா எங்களை பொறுத்த மட்டும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் கட்சி மாற மாட்டாங்க. அதே மாதிரி சீமான் கட்சியிலையும் எந்த தொண்டனும் போக மாட்டான். அவர்கிட்ட இருக்க தொண்டன் அவர்கிட்ட தான் இருப்பான். இதெல்லாம் வந்து சில கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை. இப்போ அதிமுகவில் அப்படி இல்லை. அதிமுக என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து முதல் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டது. எங்களை போன்ற வயதானவர்கள்லாம் அப்போ இளைஞர்களாக நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கும் எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுலாம் நாங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம். அந்த வந்ததுக்கப்புறம் அப்போ அந்த அம்மா இருக்கும்போது இளைஞர்களை அந்த அம்மா கட்சியில் சேர்க்க விட்டுடுத்து. எம்ஜிஆர்கிட்ட இருந்த அதே இளைஞர்களும் அதே ஆட்கள் தான் இருந்தாங்களே தவிர புதுசாக யாரும் வரல. அதுக்கப்புறம் அவர் அந்த அம்மா ஜெயிச்சு வச்சுட்டு போன ஆட்சியில் தான் இவர் 4.5 ஆண்டு காலம் பயணித்தார். ஆகையினால இவர் ஆட்சி காலத்திலையும் யாரும் புதுசாக உறுப்பினர்களை சேர்க்கலை. பழைய தொண்டர்கள் தான் இருந்துகிட்டு இருந்தாங்களே தான், புது சேர்க்கையே கிடையாது, உறுப்பினர் சேர்க்கை கிடையாது. அது மாதிரி இப்போ இவர் பொதுச் செயலாளர். உங்களுக்கு போட்டி ஏடிஎம்கே இல்லைன்னா வேற எந்த கட்சி உங்களுக்கு போட்டி? எங்களுக்கு அதுதான் ஏடிஎம்கேல வந்து அந்த குரூப் இருக்காங்க இல்லையா. இப்போ ஏடிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கேல ஏகப்பட்ட, அதாவது 50 வயது கடந்தவங்க தான் ஏடிஎம்கேல இருக்காங்களே தவிர 50 வயதுக்கு உட்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. வேணும்னா உங்களுக்கு இந்த பரப்புரையில் பாருங்க, இவர் எடப்பாடி பரப்புரையிலேயே பாருங்க, இளைஞர்கள் யாராவது இருக்காங்களா பாருங்க, இருக்க மாட்டாங்க. இளைஞர்கள் எங்க கட்சியில் இருப்பாங்க? 40க்கு மேல 50க்கு மேல இருக்கிறவங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி. இளைஞர்களே இல்லைன்னா இளைஞர் அணி எதுக்கு? எங்கள்கிட்ட இளைஞர் இருக்குல்லடா, எங்கள்கிட்ட இளைஞர் இருக்காங்க. அதுல வயதானவங்கள ஒருத்தர் 2 பேர் பதவியில இருப்பாங்க. மற்றவங்க கட்சி தொண்டர்கள்லாம் இளைஞர் அணின்னு எங்கள்கிட்ட தனியா பெரிய அளவில் நாங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ இவர் கட்சியிலையும் இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. தாவேக்கால இருக்கிறது எல்லாமே அந்த அணில் குஞ்சுகள் தான் எல்லாமே. அதாவது ஓட்டு போட இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. 18 வயதை கடந்தவங்களை காட்டிலும் 18 வயசுக்கு உட்பட்டவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து தாவேக்கால இருக்கிறதுனால தாவேக்கா 14 சீட்டு 15 சீட்டு ஜெயிக்குங்கிறது என்னால் நம்பிக்கை இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒத்தப்படையில் தான் வருவாங்கங்கிறதான் என்னோட கணிப்பு. மிஞ்சி போனால் ஒரு 12% ஓட்டுகள் வாங்கலாம். 12% வாங்கி அவர் வந்து வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறணும்னா மினிமம் 40% மேலே வாங்கணும். 40% ஓட்டுகள் அவரால் வாங்க இயலாது. புரியுதா? அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் வந்து இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% ஓட்டுகள் வாங்கினாரு. 36 லட்சம் வாக்காளர்கள் அவங்க கையில் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த தடவை வந்து என்னுடைய கணிப்பு என்னன்னா, இந்த 36ங்கிறது ஒரு 50 லட்சம் ஆகும், இல்லை ஒரு 55 லட்சம் ஆகும். இந்த 8.2ங்கிறது 10 11 வருங்கிறது தான் என்னுடைய நோக்கு. புரியுதா? இதை தவிர இவருக்கு ஒன்றும் இவரை காட்டிலும் குறைவானது தான் வருங்கிறதான் என்னோட நம்பிக்கை. யாருக்கு? சீமான் அவருடைய நாம் தமிழர் கட்சியை காட்டிலும் விஜய் அவர்களுக்கு வந்து குறைவான இதுதான் வருமே தவிர கூடுதல் வராது. ரெண்டாவது ஒவ்வொரு பார்க்கிறோம் இல்ல. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லி இருந்தீங்க 8.2% வாக்க சீமான் அவர்கள் தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஆமாடா, தக்க வச்சுக்க. இப்பயும் தான் சொல்றேன், இப்போ அவருக்கு வந்து அதிகமா வர்றதும் சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது அந்த 8.2% தாக்க வச்சுக்கிறதும் கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் திமுக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி, அதே மாதிரி அதிமுகவும் ஒரு பெரிய கூட்டணி. அது இந்த 2 கூட்டணி இருக்கு. இந்த 2 கூட்டணி தவிர தனியா யார் இருக்கா? விஜய் நிற்கிறாரு, இவர் நிற்கிறாரு. ஸோ 4 முனை போட்டி வருது. இந்த 4 முனை போட்டியில 2 பேர் தனிச்சு நிற்கிறாங்க, 2 பேர் கூட்டணியில் நிற்கிறாங்க. கூட்டணியில் நிற்கிறவங்க தான் அதிகப்படியான வாக்குகள் வாங்குவாங்க. கூட்டணியில் இல்லாதவங்க கம்மியாக தான் வாங்குவாங்க. அது வந்து உலக சரித்திரம் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து இப்போ வந்து இவங்க கேப்டனுடைய கட்சி வந்து எங்களோட இணைஞ்சது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பலம் ஜாஸ்தி. இப்ப எங்கள்கிட்ட 6% இருக்கக்கூடிய கட்சி இணைஞ்சதுனால திமுக ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. 6%ங்கிறது நீங்க அப்படி கணக்கு 6% இல்ல, 0.43. அது வந்து நீங்க அப்படி கணக்கு பார்க்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிரபாகரன் வந்து அவருடைய பையன் இப்ப இதுல நின்றார்ல விருதுநகர் தொகுதியில், அவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஓட்டு 6000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்று போயிட்டாரு. புரியுதுங்களா? 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாரு. ஆகையினால நீங்கள் அப்போ
4 லட்சம் ஓட்டு வாங்கினவர் இப்ப அதே எம்எல்ஏவுக்கு நின்று அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா? நீங்க அப்படிதான் பார்க்கணும். ரெண்டாவது அவங்க கட்சி வந்து ஏற்கனவே கேப்டன் இருக்கும்போது எதிர்கட்சியா அப்போ இருந்தவங்க. திமுகவுடைய கூட்டணிகள் இருக்கிறதுனாலதான் திமுக இதுவரைக்கும் வெற்றி பெற்று ஆமா, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லையே. இங்க பாரு, எங்களோட கூட்டணியில நாங்க இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு அசையாத ஒரு ஆளும். திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே கூட்டணி கட்சி தான். ஆமா, தனித்து கூட்டணி நின்னா தான். தோல்வி பெறக்கூடிய கட்சி தான் திமுகன்னு எடுத்துக்கலாம். திமுக ஒருவேளை தனித்து நின்றா தோல்விதான். அதுல ஒண்ணும் எங்களுக்கு மாற்று இல்லை. தோல்வினாலும் எப்படி தோல்வியா இருக்கணும்னு சொல்ல இயலாது. மற்றவங்க கூட்டணி இல்லாம எல்லாரும் தனித்தனியா நின்றா நாங்க தான் வெற்றி பெறுவோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சீமான் நிக்கிற மாதிரி, தாவேகா நிக்கிற மாதிரி, எடப்பாடி நிக்கட்டும், பாஜக நிக்கட்டும், அவங்க எல்லாருமே தனித்தனியா நின்னு ஒரு தேர்தலா இருந்தாலும் சந்திச்சிருக்காங்க. திமுக இதுவரைக்கும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. அது எங்களுக்கு தேவையில்லையே. நாங்க எதுக்கு அப்படி போய் நிக்கணும்? எங்களுக்கு வெற்றி தான் முக்கியமே தவிர எனக்கு தேவை பலன் தானே தவிர கொட்டை இல்ல. புரிஞ்சுக்கோ. அப்ப மக்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. உங்களுக்கு தேவை பதவி, வெற்றி, பணத்தை கொள்ளையடிக்கணும். பணத்தை கொள்ளையடிச்சு உனக்கு பங்கு ஓட்டு கொடுக்குறோம், நீ வாங்கிட்டு போய் நீ உங்க ஒப்பாரும் வீடு கட்டி வாழுங்க. ஏமா எப்ப பாரு கொலை கற்பழிப்பு, இதே வாயில ஒரு பொண்ணா பிறந்து நல்ல வார்த்தைய வராதா? ஆட்சியில பெண்கள் எல்லாம் ஆமா, கதற கற்பழிச்சுட்டு இருக்காங்க. நீ தான் போய் பார்த்த. சும்மா எதுக்கு? ஏதாவது எவனாவது ஒருத்தன் பேசுறான்னாக்கா, ஏதாவது ஒருத்தன் பேப்பர்ல எழுதுறான்னா அதை படிச்சுட்டு வந்து நீ அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு கேட்கிற. எந்த ஆட்சியில எங்க நடக்கல? எல்லா ஆட்சியிலயும் எல்லா இடத்துலயும் தான் நடக்குது. புரிஞ்சுக்கோ. அதனால எங்க ஆட்சியில தான் நடந்துச்சு, அவங்க ஆட்சியில் நடக்கலைங்கிறது கிடையாது. புரிஞ்சதா? அண்ணா விட்டுருனான்னு சொல்லி பொள்ளாச்சி இதுல அந்த பொண்ணு கத்துனால இன்னும் என் காதுல ஒலிக்குது. புரியுதா? அது எத்தனை வருஷம் கழிச்சு சிபிஐ ரிப்போர்ட் கொடுத்து கடைசியில குற்றப்பத்திரிக்கை தடவைப்பட்டான். அதனால எல்லா ஆட்சியிலையும் எல்லாமே நடக்கும். புரிஞ்சுக்கோங்க. அதனால நாளைக்கு சீமா வந்தாக்க நடக்காதா? அவருதான் மரண தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. மரத்தை நடுவாரு, மசுரை நடுவாரு. மரண தண்டனை இவரு கொடுக்கறதுக்கு இவருக்கு அதிகாரம் கிடையாது. எது சார்? அவர் மத்திய அரசு கிட்ட வந்து நான் வேண்டுகோள் வைப்பேன், இதற்கு எதிராக மத்த மாநிலங்களை வந்து நான் விரட்டுவேன். அவர் பேசுறாரு. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, திமுக அதிமுக 2 கட்சியிலுமே பாலியல் வல்லுறவு இருக்கும். அதை குறைப்பதற்கான சட்ட திருத்தங்கள் எதுவும் கொண்டு வர மாட்டேன். எவன் என்னென்ன வேலையில செய்யணுமோ செஞ்சுக்கிங்க. இப்போ பொன்முடி வந்து அந்த பூவாலூர்ன்ற ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் டன்னு மண் அள்ளிட்டாரு. அது ஒரு 99 கோடி ரூபாய் நட்டம். தீர்ப்பு ஒத்து வச்சுட்டு முந்தா நாள் அவரை விடுவிச்சு போச்சு நீதிமன்றம். கொள்ளடிச்சதுன்னு சொல்லி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணது லஞ்ச ஒழிப்புத்துறை. விடுவிக்குது, நீதிமன்றம் விடுவிக்குது. அப்போ என்னன்னு கேட்டினா, ஒரு சில பாலியல் வல்லுறவு வழக்குலையும் கூட இப்போ சும்மா அந்த யஷ்வந்த்னு ஒரு பையன் நம்ம இதுகிட்ட நம்ம அம்பத்தூர் பக்கம் ஒரு சின்ன 6 வயசு பொண்ணை கொன்று எரிச்சிட்டான். அவங்க அப்பா அம்மாவையும் வெட்டி கொல்றான். சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவன் நிரபராதின்னு சாட்சியம் பார்த்தால வெளியே வரான். அப்போது 2 ஆட்சியிலுமே கற்பழிப்பு குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு சரியான முறையில் விசாரணை பண்ணி அவனுக்கு எதிரான ஒரு சாட்சியத்தை நிறுத்தாமல் போவதனால என்ன ஆகுதுன்னா, குற்றவாளி விடுவிக்கப்படுறான். புரியுதா? 2 ஆட்சியிலுமே நடக்குது. எங்கேயுமே ஐயா உண்மைதான், 2 ஆட்சியிலுமே நடக்குது. அப்போ இதற்கு என்ன முனைப்பா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணுறோம், சரியான விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் எந்தெந்த இடத்துல சாட்சியத்தை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுமோ ப்ரொடியூஸ் பண்ணாதனால தான் குற்றவாளி வெளியே வரான். புரியுதுங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோமா, யார் ஆட்சி வந்தாலும் அரசு இலாக்கா அரசு பணியாளர் அரசு பணியாளர் தான். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதே போலீஸ் தான். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதே போலீஸ் தான். சீமா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அதே போலீஸ் தான் இருக்கும். அதனால போலீஸ் அரசு தலையிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப 1.74 கோடி ஆராசா ஸ்பெக்ட்ரம் ஹோல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகமே வந்து பரவலா பேசுச்சு. கடைசியில அந்த கேஸை விசாரிச்ச அந்த கேஸை விசாரிச்ச ஒய்பி சைனி நீதிபதி என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, பல நாட்கள் நான் மதிய நேரத்தில் உட்கார்ந்திருந்த யாராவது ஒரு சாட்சி வருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் வரல. அதனால சாட்சியம் பார்த்தாங்களா அவர் விடுதலை. இப்போ என்ன பண்ணுறாரு ஆராசா என்ன சொல்ல, நான் குற்றம் பண்ணல அப்படின்ட்டு கோர்ட்டை சொல்லி போச்சுன்றதா சொல்கிறாப்புல. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியாளர்கள் சாட்சியத்தை விரட்டக்கூடாது. ஆட்சியாளர்கள் சாட்சியத்தை உருவாக்குவதற்கு முனைப்போடு இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ சாத்தான்குளம் கொலை வழக்கு நேற்று என்ன தீர்ப்பு? 9 பேருக்கு மரண தண்டனை. காரணம் என்ன? சிபிஐ சரியான முறையில் சாட்சியத்தை கொண்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி போச்சு. அதுக்கு மேலே அவன் அப்பீல் போல வருஷம். அதுவரை எந்த குற்றம் கற்பழிப்பு வழக்குகள்லாம் எவனா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்து போய் சாட்சி சொல்லுவானா? இல்ல கற்பழிக்கிற
வந்து சாட்சி சொல்றாங்களே சார். சும்மா அதெல்லாம் இந்த பாரு ஐயா, அதாவது விஞ்ஞான வாய்க்கு பார்த்தாம ஏதாவது மரபணு சோதனைகள் இருக்கு, அது ஐயாவுக்கு தெரியும். ஆமா. அந்த சோதனையினூடாக கற்பழிப்பு குற்றங்களை நிரூபிக்கலாம். நான் என்ன சொல்லுவார், நேரடி 2 கட்சிகளுமே ஆட்சி அமைப்பு அதிகாரமா இருக்கும்போது 2 தரப்புலுமே சதவீதங்களை வந்து கூட குறைய இருக்கும்போது கற்பழிப்பு கொலை கொள்ளைகள்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஆட்சியில் நடைபெறவில்லையான்னுவாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் ஆட்சியில் நடைபெறவில்லையான்னு. இப்படிதான் மாறி மாறி குற்றச்சாட்டுகள். இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம். எப்படி வந்து டாஸ்மார்க் ஒரு சிறப்பு சட்டம் எடுத்து அரசு ஏற்று நடத்துது சாராய குடிக்கிறது இல்லை, அது ஒரு சிறப்பு சட்டம். இந்த கொலைகளை 3 இது ஒரு பாலியல் வல்லுவர் நடந்து போச்சு அப்படி கேட்டினா 4 மாதத்துக்குள்ள முழுமையான விசாரணை செய்து அவருக்கு தண்டனை அளிக்க ஒரு சிறப்பு சட்ட காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சாத்தான் கொலை வழக்கை 6 ஆண்டுகள் ஆச்சு சரியான தீர்ப்பை சொல்ல. 3-4 மாதத்துக்குள்ளே வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றம் செய்வதற்கு ஒரு குறுகுறுப்பு பிரச்சனை வரும்பா நமக்கு அப்படின்ற ஒரு 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 எச்சரிக்கை உணர்வு வரும்ல, அது இல்லை 2 ஆட்சியாளர். அதுக்கான ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கான சூழல் உருவாக்கவில்லை இவங்களை. அதனால சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அதாவது திமுக அதிமுக இவங்க மீதே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லுங்க, நான் வரிசையா சொல்றேன். எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாடு மேய்க்கிறது விவசாயம் அப்படின்னு வந்து பேசுறாரு. ஆனா வேட்பாளர்களை நிக்க வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா படிச்ச பட்டதாரிகளை தான் வந்து நிக்க வைக்கிறாரு. ஏன் ஒரு விவசாயிக்கோ ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கோ வந்து ஒரு தொகுதி வேட்பாளரா வந்து அறிவிக்கல, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே ஒரு சீட்டு. உண்மை நீங்க சொல்றது சார். அதாவது ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு நபர்கள் ஏன் நிறுத்தம் அப்படி கேட்டினா, சட்டமன்றத்தில் என்னென்ன விவாதங்களை சரியான முறையில் கொண்டு போகணுன்றதுக்கு ஒரு அடிப்படை கல்வி அறிவு பெற்றவங்க தான் அந்த விஷயங்கள் முழுதாக புரியுது. தொகுதி மக்களுக்கான ஒட்டுமொத்த பிரச்சனைகளை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு நல்ல அறிவாற்றலுடைய மனையில் இருந்தால் தான் அந்த தொகுதி மக்களுக்கான சிக்கல்களை வந்து அதாவது விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்காது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே யாரா இருந்தாலும் நீனா இருந்தாலும் சரி, அடிப்படையில கல்வி அறிவு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார இடைவெளியும் புரிதலுக்கான இடைவெளியும் ஜாஸ்தி ஆகும். புரியுதுங்களா? அதாவது அரசியல் அதிகாரம் இருக்கு இல்லையா, அரசியல் அமைப்பினோட அதிகாரத்திற்கும் மக்களுடைய உரிமைக்கும் இடைப்பட்டது தான் உங்களுக்கு அந்த சட்டமன்றத்தில் ஏற்றப்படுகிற சட்டம். அப்போ விவசாயமும் அதை வெறும் நீங்க சொல்ற மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறத வச்சு மட்டுமே உங்களுடைய சிந்தனை வந்து இருக்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற ஆடு மாடு மேய்க்கிறது என்பது ஒரு முறையற்ற செயல். வேட்பாளருக்கு கூட ஆடு மாடு மேய்ச்சா நிக்க தகுதி இல்லாத போது அப்படி சொல்ல வந்து அரசு வேலையா வழங்குறது எந்த வகையில வந்து கரெக்டா இருக்கும்? ஆடு மாடு மேய்ப்பவர்களை வேட்பாளராக நிக்க வைக்கல, அதனால வந்து நாம் தமிழ் கட்சி இதுல முரண்படுது அப்படின்னு சொல்றது தப்பு. என்ன சொல்றேன் கேட்டீங்களா, ஆடு மாடு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்க வரீங்க, அப்படிதான் வரீங்க பொதுவா அப்படின்னா உங்களுடைய எல்லா அறிக்கைகளும் ஆடு மாடு நான் வந்து அரசு வேலையை ஆக்கிடுவேன், விவசாயத்தை வந்து பெருமைப்படுத்துவேன், விவசாயம் தான் வந்து முதுகெலும்பா நான் வந்து ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றீங்க. அப்ப அதை செய்யறவங்களுக்கு நீங்க வேட்பாளரை இருமா விவசாயத்தை மாத்திரம் வச்சு விவசாயத்தையும் அது சம்பந்தப்பட்ட தொழில்களை செஞ்சு மட்டும் ஒரு நாடை ஒரு தேசத்தை முன்னுக்கு கொண்டு வர இயலாத தலையில நின்றா கூட ஒரு தேசத்தை வந்து முன்னேற்றம் கொண்டு வரணும்னா தொழிற்சாலைகள் இருக்கணும். அங்கங்கே இன்றைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகம், இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இப்போ என்ன வந்துச்சு, ஏஐ இன்னும் இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கல்வி இல்லை, இந்த மாதிரி கரகண்டு வந்தால் தான் ஒரு நாடு ஒரு மாடு முன்னேற்றத்து பாதையை நோக்கி போகுமே தவிர விவசாயம் வேணுமானா 100% வேணும், வேண்டான்னு சொல்லலை. அது மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றி 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 விவசாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா உழுதவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாதுங்கிறது தான் பழமொழி. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு ஒன்றும் இவங்க விவசாயம் நல்லா பண்ணுறாங்க, பண்ணி அறுவடை பண்ணும்போது மழை பெய்யுது, பூரா முளைச்சி போகுது. சரி, அதுதான் அப்படி போகுது அப்படின்னா மழையே பெய்யாமல் நட முடியாமல் போயிடுது. இது விவசாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்து சர்வசாதாரணமாக இருக்கும். எந்த விவசாயம் பண்ணி நாங்கள்லாம் 100 கணக்கு எங்களுக்கு நிலம் எவ்வளோ இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு நிலங்கள் இருந்தும் கூட நாங்கள் பெருசாக ஒன்றும் இது பண்ண முடியலை. புரியுதுங்களா? ஆகையினால நிலங்கள் இருக்கிறது முக்கியம் இல்லை. நிலங்கள் வேணுமானா வேணும், விவசாயம் வேணுமானா வேணும், அதே சமயத்தில் கல்வி வேணும். ஒரு குடும்பத்தில் எடுத்தால் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு முதல் லேபர் இல்லை நம்ம நாட்டில். அது மாப்பிள்ளை சொல்கிறது வாஸ்தவம் தான். பெரிய அதை வந்து முன்னாடி வந்து பக்தவச்சர் சி சுப்பிரமணியம் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்தார். என்னன்னா கூட்டு பண்ணை விவசாயங்கிற மாதிரி அவரு கொண்டு வந்தார். அந்த கூட்டு பண்ணை விவசாயம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்சிருந்திருக்க முடியும். ஆனால் அவர் விவசாய மந்திரியா இருந்து மாறினதுக்கப்புறம் அது அப்படியே இன்னொரு விஞ்ஞானி ஒருத்தர் வந்தார், அவரும் அதை ஆதரிச்சார். அதுக்கப்புறம் அந்த கூட்டு பண்ணை விவசாயமே இல்லை.
கூட்டு பண்ணை விவசாயம் என்னன்னா 1 ஏக்கர் வச்சிருக்கவங்க, 5 ஏக்கரா வச்சிருக்கவங்க, 10 ஏக்கரா வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 200 ஏக்கரா வந்து அதுக்கு வேண்டுகிற மிஷினரிஸ் எல்லாம் வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு குளத்தை வெட்டி அதை வச்சு தண்ணீர்லாம் தேக்கி வச்சு அதை விவசாயம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வர்ற லாபத்தை ஒவ்வொருத்தரும் பிரிச்சுக்கிறது அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறத அந்த சிஸ்டம் இருந்தால் தான் இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் வெற்றி அடைகிறது காரணம் தான். ஒரு சின்ன நாடுமா மியான்மார். இன்னைக்கு மியான்மார் எப்படி இருக்கு? ஒரு காலத்துல பஞ்சம் வந்த காலத்திலேயே பர்மா குருணை தான் நம்மளுக்கு சாப்பாடு போட்டுச்சு. இவ்வளவு பெரிய இந்தியாவுக்கு பர்மா அப்ப இப்ப இருக்க மியான்மாரோ அப்ப வந்து பர்மான்னு இருந்தது. அவங்கிட்ட இருந்த அரிசியும் நம்ம குருணையும் வாங்கித்தான் நம்ம சாப்பிட்டோம். நமக்கு 64 62ல பஞ்சம் வரும்போது அவங்க தான் நமக்கு கொடுத்து உதவுனாங்க. அப்ப ஒரு சின்ன நாடு. நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த 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 ஒரு புதுமையா இருக்கணும். விவசாயத்துல ஒரு புதுமை இருக்கணும், புரட்சி இருக்கணும். அதான் முன்னாடி சொன்னாங்க விவசாய புரட்சின்னாங்க. அந்த விவசாய புரட்சி நம்ம நாட்டுல உண்டாகல, இனி உண்டாகாது. ஏன்னா மைண்ட் செட் நம்ம மக்கள்கிட்ட மாறி போச்சு. அதனால அது நடக்காது. இவர் முயற்சி பண்றாரு மாப்பிள்ள, அது வெற்றி அடைஞ்சா ரொம்ப சந்தோஷம். அதாவது கால்நடை பராமரிப்பு துறை, பால்வளைத்துறை 2 துறை தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் 80 துறை இருக்குது தமிழ்நாட்டில், துறைகள் மட்டும். இந்த 2 துறைகளினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி. இப்போ இதில் தான் பொருளாதாரம் இருக்குன்றது சீமான் அவர்கள் கண்டுணர்ந்து தான் இந்த வேலையை செய்ய சொல்கிறார். விவசாயம் என்பது 1952 ஜிடிபி ஒரு மாநிலத்தினுடைய, அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த ஒட்டுமொத்த உற்பத்தி திறனே 67% இருந்தது. இப்போ வந்து 13% குறைஞ்சி போச்சு. அப்போது வானில் பறவை பறந்தாலும் உணவு அது கீழே தான் போயிட்டு கீழே தான் வரணும். அவங்க நம்ம வந்து இப்போ சராசரி மனிதர்கள் எந்த உணவு உட்கொண்டாலும் பூமியிலேருந்து விளைகிற அந்த உணவு தான் உட்கொண்டு ஐயா சொல்ல மிஷின் நசுக்கி சாப்பிட முடியாது. ஸோ அடிப்படையில் மனிதனுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேலைகளை வந்து முதல்ல ஒரு அரசு செய்யணும், கட்டமைப்பு செய்யணும். அதைத்தான் முனைப்பாக போகிறோம். அது இல்லாது இந்த கால்நடை வந்து பல வேலைகளை வந்து நமக்கு தருது. இப்போ இன்னைக்கு வந்து எரிவாயு தட்டுப்பாடு இருக்குது. ஒரு வீட்டுக்கு 2 மாடு இருந்ததுன்னா சாணத்தை கரைச்சி ஒரு பெரிய பவுண்டரிஸில் உள்ளே போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மீத்தேன் கேஸ் 4 மணி நேரத்தில் கிரியேட் ஆகிட போகுது. புரியல? கோபார் கேஸ் பிளான்ட்னு ஒரு சின்ன பிளான்ட் தான், அது பண்ணலாம். அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கிராமங்களில் இன்னமும் சிலிண்டர் புக் பண்ணி வாங்கி எரிவூட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. காரணம்னா அவங்க அந்த கோபார் கேஸ் பிளான்ட் அந்த சாணத்தை கரைச்சி ஊற்றி மீத்தேன் அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இதை மெல்ல தான் கட்டமைச்சு கொண்டு போட முடியும். உடனே பிரட்டி தோசை மாரி பிரட்டி போட முடியாது. இதுல இன்னொன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து இந்த வெளிநாடுகள்லாம் ஹெலிகாப்டர் வச்சு வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறாங்க. இப்போ நான் கூட ஒரு 2-3 ஹெலிகாப்டர் கொடுத்து மேய்க்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இது வந்து நிஜமாவே சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான். அதுவே இல்ல, அந்த 6 சிலிண்டர் வந்து நீங்க ஆட்சிக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுப்புன்னு சொல்றீங்களே, எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறேன். ஹெலிகாப்டரை காட்டிலும் சிலிண்டர் வந்து மிகவே விலை குறைவுதான். அதை வந்து குடும்பத்துக்கான சாத்தியம். ஹெலிகாப்டர்ல போய் ஆடு மாடு மேய்க்கிற அளவுக்கு இங்க மேல்ச்சல் நிலம் கிடையாது. மேல்ச்சல் நிலத்தை பூராமே அவனுக்கு பட்டா போட்டு 2 ஏக்கரான்னு சொல்லி பட்டாவை போட்டு கொடுத்தாச்சு. மேய்ச்சல் நிலம்னா ஒண்ணுமே கிடையாது. வேணும்னா இப்ப நாளைக்கு கம்மால தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த கம்மால போய் ஆடு மாடு மேயும். இன்னைக்கும் வேற எங்கேயும் மேய்ச்சல் நிலம் எங்க இருக்குது சொல்லுங்க பாப்போம். நீலகிரி மாடுங்கிறதே குறைஞ்சு போச்சுடா. எங்க வீட்டுல எல்லாம் முன்னாடி போற மாடை தெரிஞ்சுக்கணும்னா கழுத்துல மணி கட்டி விடுவோம். அப்பதான் டொயின்னு அது முன்னாடி போகும். பின்னாடி இருக்கவே அந்த மாடு முன்னாடி போகுதுன்னா எல்லா மாடும் அது கூட சேர்ந்து போகும். அப்படி இருந்தா காலமெல்லாம் போச்சு. அந்த விடுதி மாடுகள் இருக்கும், அதுக்கு தேவையான உரங்கள்லாம் அந்த மாடுகளே கொடுக்கும், அந்த ஆடுகள் கொடுக்கும். அதுவே நாங்க திரும்ப இது பண்ணுவோம். அப்படி ஒரு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் யூரியான்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் மலடா போச்சு மண்ணே. இப்ப எந்த மண்ணா போனாலும் மலடா போச்சு. இப்ப என்ன சாப்பிட்றோம்? உரம் போடாத காய்கறின்னு வாங்கி சாப்பிட்றோம், எண்ணெய் செக்கெண்ணெய்ன்னு வாங்கி சாப்பிட்றோம். அதுலேயும் ஊழல். ஊழல் இல்லாத செக்கெண்ணெய்ன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா கட்டவே கட்டாது. ஏன்னா நான் நேரடியாக கடலப்பருப்பு எள்ளு வாங்கி கொடுத்தா அரைச்சி கொண்டுட்டு வர்றேன் பக்கத்தில் இருந்தேன். எனக்கே 450 ரூபா 500 ரூபா விழுகும் போது இவங்க 300 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? எல்லாமே ஒயிட் ஆயிலு. எல்லாம் ஒயிட் ஆயிலை பியூரிஃபை பண்ணி அதில் வந்து அந்த எசன்ஸை மிக்ஸ் பண்ணி அதுதான் ஆயில். நான் தான் சொல்லியிருக்கேனே, எனக்கு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற மேனேஜர் எனக்கு 4 கிலோ எள்ளு போட்டதான் ஒரு லிட்டர். அதுதான் சொல்றேன், கட்டாது. நமக்கு வந்து அதான் எனக்கு 420 ரூபா அந்த கருப்பட்டி போட்டு நான் ஆட்டுறதுனால 480 ரூபா வருது 1 லிட்டர் எண்ணெய். எங்கள் வீட்டில் இருக்க நல்லெண்ணெய் அப்படி எடுக்கும்போதே வாச கமகமானு வரும். 480 ரூபா 1 லிட்டர் விழுகுது. சரியா? அப்படி இருக்கும்போது கடையில் நல்லெண்ணெய் கேளு என்ன விலை? 350 ரூபாயா?
கம்மியா தான் சார், கம்மி. 300 ரூபாய் நினைக்கிறேன். 300 ரூபாய் வந்து சாதாரண எண்ணெய். செக் எண்ணெய் 350 ரூபாம்பா. அது செக் எண்ணெயே இல்லை, இன்னும் அது ஒரு சீட்டிங். ஸோ இதனால நம்ம நாட்டில் வந்து ஏமாத்துறது தாம்மா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அரசியல்வாதியில இருந்து, வியாபாரிகள்ல இருந்து, விவசாயிகள்ல இருந்து. அரசியல்வாதின்னு குறிப்பிட்டிருக்கீங்க, அப்ப திமுகவும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தான் அரசியல்வாதியில. திமுக என்ன, திமுக என்ன, மாப்பிள்ள என்ன, மருமக என்ன, எல்லாமே கழுத விட்டையில அரசியல்வாதிகளை விட கழுத விட்டையில கழுத விட்டு தாமா கழுத விட்டை இன்னும் வரல. இருமா, சீமான் அவர்கள் கழுத விட்டையில முன் விட்ட வேற பின் விட்ட வேற இருக்கா. கழுத போடுற விட்ட பூரா பேர், அதுக்கு பேர் கழுத விட்டதான். அது எல்லா அரசியல் கட்சியும் கழுத விட்டதான். அதனால அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுல நாங்க தூய்மையா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இவங்க வந்தா நாங்க தூய்மையா அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. இது எல்லாமே நடக்காது. ஏன்னா இங்க அந்த மெயின் இதே கெட்டு போச்சு. எது கெட்டு போச்சு? அதுக்கு காரணமே திமுக தான். ஆமா, திமுக தான். ஏன்னா நாங்க 67ல இருந்து நாங்க ஆட்சி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து குட்டியச்சவராக்கி எல்லாம் வச்சுட்டோம். அட ஏமா நீ வேற, மக்கள் வந்து நீ பிறக்கும் போதே ஒன்ன மாதிரி ஆளுகள்லாம் இவ்வளவு பேசுறது அந்த காலத்துல ஏதுமா? இப்பதானமா இவ்வளவு பேச கத்துக்கிட்டீங்க.